அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 7, 2024 அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் இந்திய பங்குச்சந்தை விழுமா, பலரும் எழுப்பும் கேள்வியை நாம் சற்று ஆராய்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவோட மிகப்பெரிய இதுநாள் வரையும் வாரன் பஃபெட்டை விட சிறந்த பங்குச்சந்தை முதலீட்டாளர் என்று கருதப்படும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவருடைய வரிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சொன்னது தான், ஒரு நாடு ஏற்றுமதியை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நீடிக்காது. எந்த நாட்டில் ஏற்றுமதியுடன், அதாவது அலாங் வித் எக்ஸ்போர்ட்ஸ், பப்ளிக் கன்சம்ஷன், மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்குதோ அந்த நாடு தான் முன்னுக்கு வரும். இது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ். சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாக இருக்குதே தவிர பப்ளிக் கன்சம்ஷன்ஸ் இந்தியா அளவுக்கு கிடையாது. இப்போ ரீசெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சைனாவில் ரியல் எஸ்டேட் விழுறது, சைனீஸ் எக்கனாமிக் ஸ்லம்ப்பு, பப்ளிக் ஸ்பெண்ட் பண்ணுற பயப்படுறது, இதெல்லாம் சைனாவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட். இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மொத்த ஜிடிபியில் எக்ஸ்போர்ட் 20% கம்மி. அப்படின்னா என்ன? உலகத்தை நம்பி இந்தியா கிடையாது. 80% இந்தியாவோட ஜிடிபி இந்திய மக்களை சார்ந்தே இருக்குது. நம்மளுடைய 30-35 மாநிலங்களுடைய மொத்த மக்களின் செலவு நம்பி, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாங்கும் விற்கும் முறையை நம்பி தான் இந்தியாவோட பொருளாதாரமே இருக்குது. இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். நமக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ யாராவது சைனாவோட இந்தியாவை கம்பேர் பண்ணாங்கன்னா அதுவே தவறு. 1. 2, சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜேபி மார்கன் பாண்ட் மார்க்கெட்டில் இந்தியாவையும் சேர்த்துக்க முடிவு செஞ்சது. அதுக்கப்புறம் ப்ளூம்பர்க் நாங்களும் வரப்போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட கேபிட்டல் லேண்ட்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் ஏறக்குறைய அடுத்த 4-5 ஆண்டுகளில் 90,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பென்ஷன் ஃபண்ட்ஸ், இப்போ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அவங்க பென்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 401k அந்த மாதிரி வேரியஸ் பிளான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யூஎஸில். அதில் கலெக்ட் ஆகிற பணத்தை அவங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அவங்க இந்தியாவை நோக்கி வராங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏற்கனவே கனடா நாடும் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கும் நாடுகள் இந்தியாவை நோக்கி முதலீட்டுக்காக பயணம் செய்யும்பொழுது இந்திய பங்குச்சந்தை எப்படி விழும்? பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தமிழ் வீடியோஸ் போடுறாங்க, பங்குச்சந்தை இன்றைக்கி விழுமா நாளைக்கு விழுமா. 3-4 வருஷமாக நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய வாங்கிட்டுருக்காங்க. எஃப்டிஐ வராங்க, வெளியே போகிறாங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி விஜய் கேடி அவருடைய இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து 7.5 லட்சம் கோடி கேஷாக வச்சுருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கெட் விழுவும் நம்பிட்டு 7.5 லட்சம் கோடி. ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மொத்த கையிருப்பு கேஷு 1 லட்சம் கோடிக்கு இருக்குது. மார்க்கெட் விழும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை தவிர்த்து. மார்க்கெட் விழ வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. என்னுடைய குறைந்த அனுபவத்தில் நான் உணர்றது மார்க்கெட் விழ வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல் காரணம், இந்தியா மான்சூன் நம்பி தான் இருக்குது. இந்த வருஷம் அருமையான மழை பொழிவு அக்ராஸ் இந்தியா, எல்லா ஸ்டேட்லையுமே அக்ரிகல்ச்சர் அதிகமாக, முன்னை விட அதிகமாக இப்போது பயிரிட்டு விவசாயம் அதிகமாகிட்டு வருது. இந்த ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போ கிராமப்புறங்களில் விவசாயம் அதிகரிக்குதோ அப்போ மக்களிடம் கையிருப்பு பணப்புழக்கம் அதிகமாகும். இன்றிலிருந்து, இந்த பிள்ளையார் சதுர்த்தியிலிருந்து தை மாதம் தைப்பொங்கல் வரைக்கும் இந்தியா முழுவதும்
பண்டிகை காலம் தொடர்ந்து நமது இந்து பண்டிகை வர்றதால மக்களுடைய வாங்கும் தன்மையும் அதிகரிக்கும். அவங்களுடைய விவசாயத்தில் அறுவடை அதிகமாக அதில் வர்ற லாபத்தில் அவங்க அதிகமாக வாங்க இந்த பண்டிகை காலம் அவங்களுக்கு உதவும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தைக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் தொடங்கி ஏறக்குறைய மார்ச் வரைக்கும் 35 முகூர்த்த நாட்களுக்கு மேலே இருக்கிறதா ரேமண்ட்ஸோட கம்பெனி மேலாளர் சொல்லியிருக்கார். ஏன்னா அவங்க துணி விற்பனையில் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஏறக்குறைய 30-35 நாளைக்கு மேலே முகூர்த்த நாள் வரப்போகுது. அப்போது கல்யாண சீசன் களை கட்டும். இந்தியாவோட கல்யாண சீசன் மார்க்கெட்டோட மதிப்பு 40 லட்சம் கோடியிலிருந்து 50 லட்சம் கோடி வரை. நீங்கள் நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு புறம் அதிகரிக்கும் விவசாயம், ரெண்டாவது புறம் கல்யாண திருவிழாக்கள், மூன்றாவது புறம் பண்டிகை காலங்கள், நான்காவது அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா பாண்ட் மார்க்கெட்லேருந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஜனங்க மூவ் ஆவாங்க. அப்போ டெவலப்பிங் நேஷன்ஸ் நோக்கி அவங்க வர்ற வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களே வரலைனாலும் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதால இவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அப்படி குறைச்சா என்னாகும்? காரு, பைக்கு, வீடு இது வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். வீடு வாங்கினா என்ன வாங்குவாங்க? அடுத்தது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, அது சம்பந்தப்பட்ட பொருட்கள். ஸோ இந்தியாவில் விற்பனை அதிகரிக்க வாய்ப்புண்டு. அடுத்த 6 மாதங்களுக்கு சிறந்த காலமாக இந்திய பொருளாதாரம் விளங்கும். இது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய பிரார்த்தனையும் கூட. ஆதலால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தைரியமாக சிறந்த பங்குகளை ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுகளை கொண்டு அறிந்து முதலீடு செய்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். பிள்ளையார் சதுர்த்தி அன்று நாம் அனைவரும் சிறந்த முதலீட்டாளர்களாக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நம்மளுடைய பங்கையும் நாம் அளிப்போம். நன்றி, வணக்கம்.